வெல்கம் டு தமிழ் பாய்ஸ் நியூஸ் சேனல். இந்த சேனலில் இன்றைக்கு போடுற இந்த முதலாவது வீடியோ குடத்தனை பகுதி இருக்கிற மணக்காடு பகுதியை பற்றி தான் போட போகிறோம். இங்கே என்னென்ன விஷயமெல்லாம் இருக்குது அப்படின்றத நேராக போய் அங்கே பார்த்து உங்களுக்கு வீடியோவாக போட போகிறோம். ஸோ வாங்கோ வீடியோக்குள்ளே எடுத்துக்கொண்டு வச்சினோம். அந்த கரவெளியை நாங்கள் பார்த்தப்போ அவைகள் மிகவும் கஷ்டப்பட்டு தங்களுடைய வலிகளை சுமந்து இந்த கரவெளியை எடுத்துக்கொண்டினோம். இந்த கயிறுகளை இப்படி ரவுண்டாக சுற்றி வச்சுருந்தோம் எடுக்கிற ஈஸிக்காக. அப்படியே கரவெளியை எடுத்துக்கொண்டு நாங்கள் பார்த்துட்டு பூமனை நிற்கிற பொழுது எவ்வளவு மீன் அதில் சிக்குதுன்னு பார்ப்போம் நிற்கிற பொழுது உண்மையிலே அவர்கள் கரவெளியை எடுக்கிற அந்த காட்சிகள் மனதுக்கு வேதனையாக இருந்தது. இவ்வளவு மீனவர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு தங்களுடைய வலிகளை சுமந்து கொண்டு தங்களுடைய குடும்பத்துக்காக பாடுபட்டு உழைக்கிறார்கள் என்பதை நினைக்கிற பொழுது ஒரு கவலைகரமான நிகழ்ச்சியாக அது காணப்பட்டது. அத்துடன் சிறுவர்கள் கூட மாலை நேரங்களில் இங்கே கரவலை எடுக்கிறதாகவும் அவர்கள் கூறினார்கள். இது ஒரு குடா தீவாகவும் இங்கே அதிக அளவிலான சிறிய அளவிலான மீன்கள் தான் இங்கே விலையில் மாட்டிக்கொள்வதாகவும் அவர்கள் கூறினார்கள். அவர்கள் பாட்டு பாடி தங்களோட விலையை இழுத்து கொண்டு இருந்துச்சுன்னா அதில் ஒரு ஐயாவிட்டு நான் கேட்ட பொழுது அவர் மிகவும் இது ஒரு கஷ்டமான ஒரு வேலை, தங்களுக்கு சம்பளம் அப்படின்னு சொல்லி ஒன்றும் இல்லை, தாங்கள் இதில் வர அந்த மீன்களை தான் பங்கு போட்டு கொண்டு போகிறதாகவும் சொன்னார். ஸோ சம்பளம் இல்லாமல் அவர்கள் தங்களுடைய உழைப்பை வீணாக்குறார்கள். இதை வாங்குறதுக்கும் ஆக்கள் காவல் நின்றுச்சினும் அவர்களுக்கு மாட்டும்தான் மிஞ்சிச்சுது. ஏன்னு சொன்னால் சிறிய அளவிலான மீன்கள் தான் அங்கே வந்தது. ஸோ அதை நான் வீடியோவை எடுத்துகிட்டு உங்களுக்கு கடைசியில் அதை போடுவேன். ஸோ அவர்களுக்கு மீனை எடுத்துக்கொண்டு வருகிற பொழுது நானும் நினைத்தேன் கணக்காக மீன்கள் மாட்ட வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அவர்கள் சிறிய அளவிலான மீன்கள் மாத்திரமே அவர்களுக்கு அங்கு
அந்த வலையில் மாட்டிக்கொண்டது. மிகவும் கஷ்டப்பட்டு காலமாக வலையை விரித்து பின்னிறம் போய் அவர்கள் ஒரு 4 மணி 4:30க்கு இழுக்க வலிக்கிட்டு 5:30க்கு இழுத்து முடிக்கிற பொழுது அவர்களுடைய அதிகாலை எழுந்த அந்த உழைப்புக்கு போட்ட உழைப்புக்கு ஒரு ஊதியமும் இல்லை என்பது மிக கவலையான ஒரு விஷயம். இவ்வாறான மீனவ குடும்பங்கள் இன்னும் இந்த நாட்டில் வாழுகிறார். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறும் நாங்கள் தமிழ் பாய்ஸ். நன்றி.